அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி குயிக்காக ஜிலேபி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஜிலேபிக்கு ஈஸ்ட்டை வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஜிலேபி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஜாங்கிரியும் ஜிலேபியும் குழப்பிக்காதீங்க. ஜாங்கிரிங்கிறது உளுந்த மாவில் செய்யக்கூடியது, ஜிலேபியில் மைதா மாவு வச்சு பண்ணக்கூடியது. ஜிலேபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மைதா மாவு 250 கிராம், 300 கிராம் சுகர், 100 கிராம் தயிர், ரெட் எல்லோ ஃபுட் கலர், 1 ஸ்பூன் நெய். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிலேபி செய்யறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற 300 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுத்து வச்சிருக்கோமோ சுகரு, அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்க இந்த மாதிரி. அடுத்து இந்த சுகர் சிரப்பில் ரெட் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் ரெட் கலர் சேர்த்துருக்கோம், மாவில் எல்லோ கலர் சேர்க்க போகிறோம். அடுத்து தட்டி வச்சிருக்கிற ஏலக்காயை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவில் நெய் ஆட் பண்ணால் ஜிலேபி கிறிஸ்பியாக வரும். நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு மெதுவாக கலந்து விட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தயிர் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாத அளவுக்கு மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் மாவை கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் ஜிலேபி மாவோட பதம் கரெக்டாக வரும். ஜிலேபி மாவில் தண்ணி அதிகமாயிட்டுனா ஜிலேபி புளியையில் ஜிலேபியெல்லாம் உடஞ்சிரும். அடுத்து தேவையான அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து விட்டுக்கலாம். ஃபுட் கலர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண ஃபுட் கலர் மாவோட சரிசமமாக நல்லா கலந்து வர அளவுக்கு கலரி விட்டுக்கணும். மாவில் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா ஜிலேபி உருண்டையாக வராது, சப்பி போயிடும். பாருங்க, இந்த பதம் தான் கரெக்டான பதம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஜிலேபி பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு கவரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு கவரில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கவரை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஆயிலில் ஜிலேபியை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா அழகாக கரைச்சி எடுத்தால் தான் இந்த மாவு புளியறதுக்கு நல்லா வரும், இல்லைன்னா புளிய வராது. இந்த மாதிரி ஒரு 3 சுற்று மட்டும் சுற்றி விட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமானது, எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதிகமாக சூடு இருந்தால் ஜிலேபி கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஜிலேபியை திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். இப்போது இந்த ஜிலேபியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்புக்கு எந்த வித பாகுபதமும் தேவையில்லை. ஜாமுக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணால் போதும். அடுத்த ஜிலேபி பொரிச்சு எடுக்கிறதுட்டையும் இந்த சுகர் சிரப்பில் இந்த ஜிலேபி இருக்கட்டும். அடுத்த பேட்ச் ஜிலேபியை பொரிச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிலேபி யாருக்குமே பர்ஃபெக்டாக வராது. நம்ம அடுத்தடுத்து புளியையில் ஜிலேபி பர்ஃபெக்டாக வந்துடும்.
ஜிலேபி சுத்தும் போது ஒரு 4 சுத்து மட்டும் சுத்தினா போதும். பாருங்க, இந்த மாதிரி ஜிலேபியை ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில பொரிச்சு எடுத்தா போதும். ஆயில் உள்ள பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஜிலேபியை எடுத்துக்கலாம். ஜிலேபி நல்லா பர்ஃபெக்டா வந்திருக்கு, கொஞ்சம் கூட உடையாம. இப்போ பொரிச்சு எடுத்த ஜிலேபியை சுகர் சிரப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பாகு ரொம்பவும் சூடா இருக்கக்கூடாது, மிதமான சூட்ல இருக்கட்டும். நம்ம ஆட் பண்ண ஜிலேபி எல்லாம் ஜீரா பாக நல்லா உறிஞ்சி வரட்டும். அவ்வளவுதாங்க, நம்ம ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இதை சூடானாலும் சர்வ் பண்ணிக்கலாம், ஆற வச்சுனாலும் சர்வ் பண்ணிக்கலாம். 2 கலரு ஆட் பண்ணனால தான் நம்ம கடைகளில் வாங்குற ஜிலேபி மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஜிலேபி பண்ணதுனால எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, ஜூஸியான கிறிஸ்பியான ஜிலேபி ரெடி. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.